ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நல்லா தரையில் உட்காந்துட்டு சம்மணங்கால் போட்டு ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். இப்போ லேடிஸ் வந்து வீட்டிலேருந்து டைலரிங் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வீட்டு வேலையும் இருக்கும். அதோடு சேர்த்து தான் நம்ம டைலரிங்கும் பார்க்கணும். இப்போ காலையில் எழுந்திரிச்சி கிச்சன் போனோம்னா நம்ம ஜாமான் கழுவுறது அப்புறம் சமைக்கிறது வந்து தொடர்ந்து நின்றுக்கிட்டே பார்க்குற வேலையாக இருக்கும். அப்போ வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு தான் தோணும். அடுத்தது வந்து ப்ளவுஸ் கட்டிங் பண்ணும்போது இப்போ டேபிள் அப்படின்னா நின்றுக்கிட்டே கட் பண்ணணும். இப்போ நம்ம தரையில் உட்காந்துட்டு கட் பண்ணும்போது கொஞ்சம் நமக்கு ரிலாக்ஸாகவும் இருக்கும், ரெஸ்ட்டுக்கும் நமக்கு டைம் கிடைக்கும். அதாவது உட்காந்துட்டு கட் பண்ணும்போது கால் வலியும் நமக்கு ரொம்ப இல்லாமல் இருக்கும். ஸோ தொடர்ந்து நீங்கள் நின்றுக்கிட்டே நம்ம கிச்சனில் வேலை பார்த்துட்டு வந்துட்டு உடனே நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணணும் அப்படின்னா அது மாதிரி தரையில் உட்காந்துட்டு ரிலாக்ஸாக கட் பண்ணும்போது நமக்கு வேலை வந்து தொடர்ச்சியாக அடுத்தது உட்காந்துட்டு கட் பண்ணுறோம் அப்படிங்கிறனால அடுத்தது அப்படியே மிஷினில் உட்காந்து தைக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நின்றுக்கிட்டே வேலை பார்க்குறதுக்கு இது ரொம்பவே வந்து நமக்கு சௌரியமாக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டு தர வந்து சும்மா நார்மலாக சிமெண்ட்டு தர தான், அதில் உட்காந்துட்டு அப்படியே வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து பார்க்கலாம். இன்றைக்கி இது வந்து மார்க்கிங் வந்து உங்களுக்கு அவ்வளோ கரெக்டாக அக்யூரேட்டாக தெரியாது. ஆனால் ஒரு ரஃப்பாக வந்து வீட்டில் நம்ம ஒரு ஸ்கேல் இல்லாமல் ஃப்ரெஞ்சு கவ்லாம் இல்லாமல் சும்மா நார்மலாக எப்படி ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். என்னத்தை தான் தரை கூட்டியிருந்தாலுமே நல்லா க்ளீனாக ஒரு டவல் வச்சு நல்லா தரையை நீட்டாக துடைச்சிட்டு அதுக்கப்புறம் ப்ளவுஸ் கட் பண்ண அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். இப்போ இது வந்து 1 மீட்டர் கிளாத் லைனிங் கிளாத் இருக்குது. லைனிங் கிளாத் தான் இது. இந்த ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வந்து ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டுட்டேன். ரொம்ப நீட்டாக ஃபினிஷிங்காக எப்படி தைக்கிறது அப்படின்னு தேவைப்படுறவங்களுக்கு எண்டு ஸ்க்ரீனில் வீடியோ கொடுக்குறேன், அதை பாருங்கள். இப்போ அது வந்து இடுப்பு பக்கம் கைக்கு 2 பக்கமே பார்டர். இடுப்பு பக்கத்துக்கு வந்து சின்னதாக பார்டர் இருக்குது, கைக்கு வந்து பெரிய அகலமான பார்டரு. அதனால் இந்த சின்ன பார்டர் இருக்கிற பக்கம் நம்ம ஒரு 1/2 இன்ச்சில் மட்டும் லைனிங் கிளாத்துக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இதை நான் ஸ்கேல்லாம் வச்சு எதுவுமே வரையில, மார்க்கரு, கத்திரிக்கோல், அப்புறம் டேப்பு, அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே வந்து ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். அளவு ப்ளவுஸில் உடம்பு சுற்றளவு மட்டும் நீங்கள் ப்ளவுஸில் வந்து டேப் வச்சு அளந்து எடுத்துங்க. நான் இப்போ காமிக்கிற மாதிரி அளந்தாலும் சரி, இல்லை அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி அளவு எடுக்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன், அதில் உள்ள மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. இல்லை நீங்கள் வேறு மாதிரி எதுவும் அளவு ப்ளவுஸில் உடம்பு சுற்றளவு கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னாலும் அதை அப்படியே 4ஆக வகுத்துட்டு அளவு மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ நான் வந்து அப்படியே 4ஆக ஃபோல்டிங் பண்ணி இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால இந்த முதுகு பக்கத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அளவு எடுத்துருக்கேன். இப்போ கீழ் பக்கம் 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டோமா, இப்போ ஷோல்டருக்கு நேராக மடிச்சுட்டு இடுப்போட மொத்த உயரம் வந்து அளந்துக்கிட்டோம். அதுலேருந்து மேலே 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு எப்போதும் போல் மார்க் பண்ணியிருக்கோம். துணியோட வசம் வந்து ஃபோல்டிங் நம்ம பக்கமும் கரபாகம் வந்து ஆப்போசிட்லேயும் வச்சுருக்கேன். மேக்ஸிமம் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது மார்க்கர் கிளாத்தும் ஒயிட் கிளாத்து, மார்க்கர் வந்து ப்ளூ கலர். ஆனால் எனக்கு நல்லா பளிச்சுன்னு இருந்துச்சு, வீடியோவில் வந்து இது பளிச்சுன்னு இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மார்க்கிங்கும் நல்லா பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி வீடியோ போடுறேன். இது வந்து ஒரு சும்மா ஒரு ஐடியாவுக்காக தான் உங்களுக்கு. இப்போ ப்ளவுஸோட மொத்த உயரம் வந்து தையலோடு சேர்த்து 14.5 இன்ச் இருக்குது. நெக்கு இறக்கம் வந்து 8.5 இன்ச்சு. இப்போ ஷோல்டர் அகலம் வந்து நம்ம மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி, கழுத்து அகலம் ஷோல்டர் அகலம்லாம் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் தள்ளியும் 2 மார்க் வந்து நான் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கழுத்து அகலம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ளவுஸோட ஹூக் பெட்டி பக்கம் ஃப்ரண்ட் சைடு தான் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 1/2 இன்ச்சு ஹூக் பெட்டி ஐப்பெட்டி ஜாயின் பண்ணுவோம்ல, அதை வந்து மார்க் பண்ணிக்கிட்டு ப்ளவுஸ் சைடு மாதிரி வச்சுட்டு அப்படியே வந்து நெக் ஷேப்புக்கு இப்படி ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கிட்டு கரெக்டாக வந்து கழுத்து அகலம் ஷோல்டர் அகலம் ரெண்டையுமே நம்ம மார்க் பண்ணிப்போம். ஃப்ரண்ட் நெக்கை வச்சு ஃப்ரண்ட் போர்ஷன், அதாவது ப்ளவுஸோட முன்பக்கம் வச்சு கழுத்து அகலம் கண்டுபிடிக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சொல்லியிருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிற மாதிரி வச்சுட்டு மார்க் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ 2.25 இருக்குது. கரெக்டாக கட் பண்ண வேண்டிய அளவு 1/4 இன்ச்சு முன்னாடி தள்ளி 2 மார்க் பண்ணிப்போம். இப்போ 5.5 இன்ச்சு இருக்குது ஷோல்டர் அகலம், ஒரு 6 இன்ச்சு சேர்த்து தையலோடு சேர்த்து 6 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிப்போம். கட் பண்ண வேண்டிய அளவு வந்து நமக்கு 6 இன்ச்சு. இப்போ ஆம்ஹோல் இறக்கமாக வந்து 6 இன்ச்சு எடுத்துக்கிறேன். இது வந்து மேக்ஸிமம் எல்லா ப்ளவுஸுக்கும் செட் ஆகுமா அப்படின்னா மேலே உள்ள ஷோல்டர் அகலம் 6 இன்ச்சு ஆம்ஹோலுக்கு மேக்ஸிமம் செட் ஆகும். முன்கை அளவு பொறுத்து நீங்கள் அதை வந்து மார்க் பண்ணிக்கங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். முன்கையோட அளவு 6 இன்ச்சுனா ஆம்ஹோல் இறக்கமும் சுற்றளவும் 6 இன்ச்சு தாராளமாக வச்சுக்கலாம். நான் அதுக்கு வீடியோ வந்து ஒரு டீட்டெயிலாக மறுபடியும் வீடியோ போடுறேன். இப்போ இந்த ஆம்ஹோல் இறக்கம் கண்டுபிடிச்சோம்ல, அதுக்கு நேராக இந்த 10.25 வச்சுட்டு உடம்போட சுற்றளவை நான் மார்க் பண்ணுறேன். அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு வந்து நமக்கு தையலுக்கு பிசுறு தெரியாமல் தைக்கணும் அப்படிங்கிறனால நல்லா தாராளமாக 2 இன்ச்சு விடுறேன். இப்போ 12.5 இன்ச்சு இருக்குது மொத்தமாக, அதை வந்து அப்படியே கீழேயும் மார்க் பண்ணிக்கிறேன். இதில் நான் வந்து ஃப்ரெஞ்சு கவ்லாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி கீழே வந்து ஸ்கேல் வச்சு எந்த லைனும் நான் போடலை. இப்போ இது வந்து ரவுண்ட் ஷேப் நெக்கு, ப்ளவுஸில் வந்து பானைக்கு, ஆனால் கேட்டிருக்கிறது ரவுண்ட் ஷேப் அப்படிங்கிறனால ரவுண்ட் ஷேப் வந்து நான் கொடுத்துக்கிறேன். இது வந்து நிறைய அதிகமாக வந்து உங்களுக்கு வந்து நான் ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கிறனால இந்த அளவுலாம் எனக்கு கரெக்டாக தெரியுங்கிறனால அப்படியே ரஃபாக நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ அதிகமாக தைச்சிக்கிட்டே இருக்கோம் ஒருத்தவங்களுக்கு ப்ளவுஸ் அப்படின்னா அவங்க அளவு வந்து நம்ம ப்ளவுஸ் இல்லைன்னா கூட அந்த அளவுகள் வந்து அவங்களோட அளவு வந்து ஞாபகத்தில் இருக்கும் நமக்கு. அதனால் அளவு மார்க் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
இப்போ அப்படியே பேக் பீஸ் அவ்வளோதான். நான் இந்த கார்னர்லேருந்து 1.5 இன்ச் அப்படியே ரஃபாக மார்க் பண்ணி ரவுண்ட் ஷேப் வந்து கையாலேயே கொடுத்துட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ மடித்து தைக்க வேண்டிய இடம், அதாவது அடித்து திருப்போம்ல அந்த இடம், உடம்பு சுற்றளவு, இதுக்கிட்டலாம் நம்ம இதை மாதிரி சிசர் கட் கொடுத்து பேக் பீஸை அப்படியே எடுத்து வச்சுக்கிறோம். ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு வந்து வேலை முடியும். ஃப்ரெஞ்சு கவர், ஸ்கேலு இதெல்லாம் வச்சு நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணுறதோட இது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்து வேலை முடியும். அவ்வளோதான். பேக் பீஸ் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அதை அப்படியே வந்து ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு மார்க் பண்ணணும். இப்போ கிளாத்தை அதே வசத்தில் தான் ஃபோல்டிங் நம்ம செய்யணும். அந்த கரபாகம் வந்து ஆப்போசிட்லேயும் வச்சுருந்தோம்ல, அப்படியே அதே பொசிஷன்லேயே வச்சுட்டு கிளாத்தை வந்து கிராஸில் போட்டுக்கலாம். உங்களுக்கு நேர் கட்டிங் அப்படின்னா கிளாத் வந்து நேராக வரும். இப்போ இது கிராஸ் அப்படிங்கனால கிராஸில் போட்டிருக்கேன். நேர்னா நீங்கள் இப்படி நேராக போடுற மாதிரி இருக்கும். இப்படி கிராஸாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கிராஸ் கட்டிங். டீட்டெயில்டாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், தேவைப்படுறவங்க அதை பார்க்கலாம். நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன், எடி ஸ்க்ரீனில் வந்து ப்ளேலிஸ்ட் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வேணாலும் நான் வந்து வீடியோ கொடுக்குறேன். இப்போ ரஃபாக வந்து நான் அப்படியே கிராஸில் போட்டுட்டு நம்ம எங்கெங்கே கட் பண்ணணுமோ அந்த அளவுலாம் இந்த மாதிரி அப்படியே மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிங்க. இந்த டிசி கட்டி வந்து நல்லாவே பளிச்சுன்னு இருக்குது. ஆனால் அது வந்து நான் வந்து அந்த வெயில் வெளிச்சத்துக்கும் நமக்கு அந்த வீடியோ குவாலிட்டி வீடியோவில் வந்து நமக்கு இந்த மார்க்கிங் வந்து உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியல. ஆனால் நீங்கள் ஒரு ஸ்கேல்லாம் இல்லாமல் நீங்கள் டக்குன்னு ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணோம் அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வேலை முடியும். அந்த ஒரு ஐடியாவுக்காக தான் நான் அந்த வீடியோ வந்து மெயினாக போட்டது. நீங்கள் பார்த்துட்டு மார்க்கிங்லாம் புரியல அப்படின்னு நீங்கள் கேட்க வேணாம் தயவு செஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நல்லா தெளிவாக வந்து போடுறேன் உங்களுக்கு. இப்போ நெக் பீஸ்க்கு வந்து கரெக்டாக எந்த இடத்துல ஜாயின் பண்ணோமோ அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் அது மாதிரி வச்சுருங்க. 1/2 இன்ச்சு நம்ம மெயினான அளவுலேருந்து கீழே தள்ளி வச்சுருக்கோம். ஏன்னா வெளிப்பக்கத்தில் தானே மார்க் பண்ணுறோம். இப்போ 1/2 இன்ச்சு மேலே தள்ளி நெக்குக்கு மார்க் பண்ணுறோம். நல்லா 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ மெயின் அதாவது பட்டிக்கு கீழே 1 இன்ச்சு, அதாவது சென்டர் டாட் பிடிப்போம்ல அதுக்குள்ள அளவு. இப்போ இந்த ப்ளவுஸ் சென்டர் டாட் வந்து கிராஸாக கட் பண்ணியிருக்காங்க மெயின் டாட்டு. அதனால் நான் மடிக்கிற மாதிரியே ப்ளவுஸ் வந்து மடிச்சுட்டு நீங்கள் அளவு எடுங்க. கிராஸ் கட்டிங் அப்படிங்கிறனால ரொம்ப நீட்டாக ரொம்ப பிடிச்சி இழுக்காமல் கரெக்டாக அந்த ப்ளவுஸோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி கிராஸாக வந்து இப்படி இருக்குல்ல அந்த பொசிஷனில் அப்படியே நான் வந்து ப்ளவுஸை வைக்கிறேன். கரெக்டாக ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து கீழே மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் கரெக்டாக வச்சுங்க. வச்சுட்டு இப்போ நம்ம கரெக்டாக வந்து தையல் உள்ள அளவு அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து கீழே மார்க் பண்ணிக்கலாம். சென்டர் டாட்டுக்கான நீளம் வந்து ப்ளவுஸ் வச்சு அப்படியே எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து மொத்தமாக பார்க்கும்போது நமக்கு 13 இன்ச் இருக்குது தையலோடு சேர்த்து. மேலே ஷோல்டர் ஜாயிண்ட் எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமாக வந்து 13 இன்ச் இருக்குது. நெக்கோட இறக்கம்னு பார்த்தீங்கன்னா 6 இன்ச் இருந்துருக்கு ப்ளவுஸ்க்கு. உடம்பு சுற்றளவுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட முழு உடம்பு சுற்றளவு 41 இன்ச்சு. அதுக்கு நீங்கள் இந்த அளவுகள் வந்து மேக்ஸிமம் நிறைய பேருக்கு எல்லாருக்குமே செட் ஆகும். இப்போ 11.25 இருக்குது ஃப்ரண்ட்டு உயரம், அதாவது கிராஸ் எடுக்க வேண்டிய உயரம். அந்த மொத்த உயரத்துலேருந்து ஒரு 1.25 இன்ச்சு கம்மி பண்ணி இந்த ப்ளவுஸ்க்கு கிராஸ் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஆம்போல் கிட்ட அதே 6 இன்ச்சு வச்சுட்டு 13 இன்ச்லேருந்து 1 இன்ச்சு கம்மி பண்ணி பேக் சைடு ஃப்ரண்ட்டில் 1.25 கம்மி பண்ணியிருக்கோம், பேக்கில் 1 இன்ச்சு மட்டும் கம்மி பண்ணியிருக்கோம். இப்போ ஹூக் பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணுற இடத்த விட்டுட்டு இந்த கிராஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அளவு ப்ளவுஸில் ஹூக் பட்டி பக்கம் சேர்த்து அளங்க, ஐப்பட்டி பக்கம் ஐப்பட்டியை விட்டுட்டு அந்த கிராஸ் வந்து அளந்து எடுத்துங்க. ஒரு 2.25 ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த அளவு வந்து இங்கே இதை மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு மீதி இடத்துல எந்த அளவுக்கு கிளாத் ஒதுங்குதோ அதை வந்து நம்ம டாட் பிடிக்க போகிறோம். இப்போது பக்கத்துக்கு 1.5 இன்ச்சு, மொத்தமாக டாட்டோட அகலம் 3 இன்ச்சு இருக்குது. ஒரு பக்கத்துக்கு 1.5 இன்ச்சு நம்ம இந்த டாட்டோட அகலம் வந்து பிடிச்சி எடுக்கணும். இப்போ டாட்டோட உயரம் இப்போ காமிக்கிற மாதிரி கரெக்டாக வந்து அளந்து எடுத்துக்கிட்டு மார்க் பண்ணிக்கங்க. தையலோடு சேர்த்து என்ன அளவு வருது அப்படிங்கிறத இது வந்து மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ டாட்டோட உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடு. இப்போ இதை மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இந்த ஹூப்பட்டி ஐப்பட்டி பக்கம் வர அந்த சென்டர் டாட்டுக்கு வந்து மொத்த உயரத்துலேருந்து கீழேருந்து ஒரு 2.5 இன்ச்சு விட்டுட்டு, அதாவது நம்ம அந்த மெயின் டாட் குறிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 1.25 இன்ச்சு கேப் வரணும். அதுக்கு நேராக வர மாதிரி அளவு குறிச்சிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி டாட் ஷேப் வந்து கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி டாட்டுக்கு வந்து நமக்கு இந்த முக்கோண ஷேப்பில் 1.25 2 இந்த கேப்புக்குள்ளே வர மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிங்கனாலே கரெக்டாக இருக்கும். இல்லை 1.5 1.25 இப்படியும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைஸ்க்கு நான் கொடுத்துருக்கிற அளவு ரொம்ப கரெக்டாக இருக்கும். மார்க்கிங் புரியலனாலும் நான் வந்து அளவுகள் வந்து சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் கட் பண்ணுங்கள். அதே மாதிரி மார்க் பண்ண இடத்துலேருந்து ஆம்போல் கிட்ட ஒரு 1/4 இன்ச்சு உள் வளைவு வந்து எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து டாட் பிடிக்க வேண்டிய இடம் சென்டர் டாட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி சிசர் கட் கொடுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரண்ட் போர்ஷன் கட்டிங்க.
மீதி இருக்கிற எக்ஸஸான கிளாத்தில் வந்து மேல் பக்கம் கொஞ்சம் ஒதுங்க பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே சமமாக நேராக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து பெல்ட்டுக்கு. ஒருவேளை நெக் பீஸ் கொடுத்து தைக்கிற மாதிரி இருந்தால் இந்த கிளாத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அடித்து திருப்புற மாதிரி இருந்தால் நமக்கு நெக் பீஸு வேறு எதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மீதி இருக்கிற கிளாத்தை அப்படியே 4ஆக ஃபோல்டிங் பண்ணிக்கிறேன். ஃபோல்டிங் பண்ணிவிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு கிராஸ் இருந்துச்சுன்னா தெரியும் கீழே. இந்த கிளாத்தில் லைட்டாக தான் இருக்குது, கொஞ்சமாக இருக்கிற கிராஸை இது மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இந்த 4 பீஸும் ஒரே பக்கம் நல்லா முன்பக்கம் நேராக வச்சுட்டு பார்க்கும்போது உங்களுக்கு கிராஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக தெரியும். அதே மாதிரி ஸ்லீவுக்கும் 1/2 இன்ச்சு மட்டும் மடித்து தைக்கிறதுக்கு நான் மார்க் பண்ணுறேன். அது லெஃப்ட் ஸ்லீவில் தான் நான் வந்து ஸ்லீவோட அளவு வந்து மார்க் பண்ணுறேன். இப்போ ஸ்லீவோட மொத்த உயரம் அதுலேருந்து மேலே 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிக்கங்க. கரெக்டாக ரெடி அளவு அதுலேருந்து மேலே 1/2 இன்ச்சு தள்ளி 2 பக்கமும் மார்க் பண்ணிங்க. ஸ்லீவோட அந்த சென்டர் வளைவுக்கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். இப்போ ஆம்கோல் சுற்றளவு நான் எடுக்கிற மாதிரி எடுத்துங்க. அதாவது இந்த கையிலேருந்து அடிக்கை அந்த கரெக்டாக இதுக்கு நேராக இந்த மாதிரி எடுத்துங்க. 7.25 இன்ச்சு வருது நமக்கு ஆம்கோல் சுற்றளவு. இப்போ வந்து ப்ளவுஸில் உள்ள ரவுண்டுக்கும் நம்ம எடுக்கிற இந்த ஆம்கோல் ரவுண்டுக்கும் ப்ளவுஸில் உள்ள மாதிரியே நம்ம கட் பண்ணும்போது கரெக்டாக வரும். அந்த வீடியோவில் நீங்கள் தைக்கும் போது பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த கரெக்ஷனுமே இல்லாமல் கரெக்டாக இருக்கும் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஆம்ஹோல் ரவுண்ட்லாம் உங்களுக்கு வேணால் எப்படி எடுக்கிறதுங்கிறத காமிக்கிறேன். இப்போ அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டில் வந்து 2 பீஸ் மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு உள் வளைவு கொடுத்துட்டு எங்கெங்கெல்லாம் மடித்து தைக்கணுமோ அப்புறம் ஜாயிண்ட் வர எடுத்துக்கிட்டுலாம் கட் பண்ணி எடுத்துக்குவோம். மீதி எக்ஸஸான கிளாத்து இன்னொரு பெல்ட் கிளாத் எடுக்கணும்ல, அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம தைக்கும்போது எப்படின்னு பார்த்துக்கலாம். தைக்கும்போது நான் வந்து டீட்டெயில்டாக அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக புரியும். இப்போ கைக்கு உள்ள பார்டர் வந்து பெருசாக இருக்குது, அதனால் இதை மாதிரி கட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு ஸ்லீவுக்கு வந்து கிளாத்தை 2ஆக மடிச்சுட்டு மெயின் கிளாத்தை இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்குது, இடுப்புக்கு பார்டர் வேணும் அப்படின்னா அப்போ வந்து வேறு வசத்தில் நீங்கள் வந்து கிளாத்தை மடித்து போட்டு கூட ஸ்லீவுக்கு வந்து கட் பண்ணலாம். இது இடுப்புக்கும் சின்ன பார்டராக இருக்குது, இதை வந்து நம்ம கைக்கு வைக்க முடியாது. ஸோ இதை வந்து அப்படியே இடுப்பு பக்கம் வச்சு தைச்சிக்கிறோம். இப்போ மெயின் கிளாத் மேலே லைனிங் கிளாத்தை இது மாதிரி வச்சு கரெக்டான பொசிஷன் பார்த்துங்க. பெல்ட்டுக்கு வந்து எக்ஸஸாக கிளாத் வந்து விட்டுருங்க ஒரு பக்கம். எந்த அளவுக்கு உங்களுக்கு கிளாத்து தேவையோ அந்த அளவுக்கு விட்டுட்டு லைனிங் கிளாத்தை இது மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிக்கங்க. இப்போ அப்படியே ஃப்ரண்ட் போர்ஷன் பேக்கு எல்லாமே மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணிக்கிட்டோம். நல்லா ரிலாக்ஸாக வந்து கீழே உட்காந்துக்கிட்டே ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணிக்கிட்டோம். இப்போ டேபிள் இருந்தால் தான் நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல, டேபிளை விட நமக்கு உட்காந்துக்கிட்டு கட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எப்படின்னு வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.